ஜெபிக்கலாம். ஓகே, நான் நீட் பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன், ஒரு சின்ன பாயிண்ட் கொடுப்பேன். ஆனால் உங்களுக்கு மனசுக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை உணர்த்துறாரோ அது குறித்து எல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். சத்தமாக ஜெபிக்கணும், தூரமாக இருந்தால் ரொம்ப கத்தி ஜெபிக்கணும். அதனால தான் நான் கிட்ட வர சொல்லிட்டேன். நிற்கிறதுனா நிற்கலாம், உட்காரலாம். ஒரு 2 பேருடைய ஜெப குறிப்பை முதல்ல நான் சொல்லிடுறேன். முதல்ல நான் ஜெபிப்பேன். சபையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் ஜெபம் செய்வேன். நான் ஜெபிச்சிட்ட பிறகு மரியாக்கா சபை ஒற்றுமைக்காக ஜெபிக்கணும். சபை குடும்பங்களில் இருக்கிற ஒற்றுமைக்காக, அது கணவன் மனைவியோட உறவாக இருக்கலாம், பிள்ளைகள், குடும்பம் அப்படியா இருக்கலாம். ஸோ நம்ம ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் இங்கே இருக்கிறது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, எங்களை அழைத்து வந்திருக்கிறது ஒரு